தற்போதைய முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. செய்தியை பார்க்கலாம். சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 23 பேர் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் தொழிற்சாலை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். நிச்சயமாக சிந்து, காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காசத்திரம் பகுதியில் பிரபல எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிக்கும் சாம்சங் இந்தியா தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு கடந்த வருடம் பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு சிஐடி தொழிற்சங்கமானது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. இதனிடையே சிஐடி தொழிற்சங்கத்திலிருந்து விலகி சாம்சங் தொழிற்சாலையின் இன்டர்னல் கமிட்டியில் இணைய வேண்டும் என தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்களை சாம்சங் நிர்வாகம் மிரட்டியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் சாம்சங் நிர்வாக இயக்குநரை சந்திக்க திட்டமிட்டிருந்தனர். இதனிடையே பணி நேரத்தில் ஒழுங்கின நடவடிக்கையில் ஈடுபட்டதாக 3 கட்டங்களாக மொத்தம் 23 சிஐடி தொழிற்சங்க ஊழியர்களை சாம்சங் நிர்வாகம் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்தது. இதனால் விரக்தி அடைந்த மற்ற ஊழியர்கள் முதலில் சாம்சங் தொழிற்சாலை வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டமும் பிறகு காஞ்சிபுரம் அருகே தொடர் போராட்டமும் நடத்தி வருகின்றனர். கடந்த 1 மாத காலமாக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஊழியர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்பட்டதாக தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த 3 கட்ட பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இன்று சாம்சங் ஊழியர்கள் அனைவரும் சாம்சங் தொழிற்சாலை முன்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டு ஒன்று கூடி பேரணியாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிற்சாலை பாதுகாப்பு கருதி 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ஈடுபட்டதால் தற்போது அந்த சாம்சங் தொழிற்சாலை வளாகமே பரபரப்பான சூழலில் ஈடுபட்டு காணப்படுகிறது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சாம்சங் ஊழியர்களிடம் சாம்சங் நிர்வாகம் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. இருப்பினும் தொடர் போராட்டங்கள் கடந்த ஆண்டு மற்றும் இந்த ஆண்டு என தொடர்ந்து 2 மாத காலமாக சாம்சங் ஊழியர்கள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். தமிழக அரசு உடனடி தீர்வு காண வேண்டும் என்பது சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்களின் கோரிக்கையாக உள்ளது. சிந்து, சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 23 பேர் பணியிடை நீக்கம் செய்வதை கண்டித்து ஊழியர்கள் தொழிற்சாலை முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலசுப்ரமணியன்.